பிரைஸ் எல்லாம் நித்திய ஜீவனுக்கு இயேசு பயன்படுத்தி 3 உருவகங்கள் யாவை என்பதை பார்க்கலாம். முதலாவது உருவகம் பிறப்பு. ஒருவன் ஆவியினால் பிறந்தால் மட்டுமே நித்திய ஜீவன் அனுபவிப்பான் என்று இயேசு 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டாலும் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. தேவோடைய வேண்டுகோளுக்கு பதிலாக விதமாக தனிப்பட்ட மனுஷன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடுவதன் மூலமாகவும் பரிசுத்தாயின் வரத்தால் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதன் மூலமாக மறுபிறப்பு சாத்தியமாகும். மறுபிறப்பின் மூலமாக நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். இரண்டாவது உருவகம் தண்ணீர். நித்திய ஜீவன் ஆவிக்குரிய தாகத்தை தணிக்கும் தண்ணீரோடு இயேசு இணைத்து பேசுகிறாரு. யோவான் 4:14 இயேசு இவ்வாறு சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றாங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமா ஊறுகின்ற நீரூட்டா இருக்கும் என்று சொல்றாரு. ஊறுகின்ற நீரூற்று என்பது இயேசுவை விசுவாசிப்பவருக்குள் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டுக்கு உருவகமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் செயல்பாடு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தி செல்லும். மூன்றாவது உருவகம் அப்பம். நித்திய ஜீவன் ஆவிக்குரிய பசியை பூர்த்தி செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆதரிக்கும் அப்பத்திற்கு இயேசு ஒப்படுகிறாரு. யோவான் 6:51 இயேசு இவ்வாறு சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பன் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்க மாம்சமே என்று சொல்றாரு. இந்த அப்பத்தை புசிப்பது என்பது என்ன அர்த்தம் என்றால் கிறிஸ்துவை ஜீவனாக ஏற்றுக்கொள்வது என்ற அர்த்தமாகும். ஆகவே மனிதனின் இயல்புக்கு தேவையானவற்றை கொடுக்க இயேசு பரலோகத்தில் இறங்கி வந்தார். வாழ்க்கையின் மீதான மனிதனின் தீராத நிரந்தர ஆசைக்கு திருப்தி இயேசு ஒருவரே. ஆகவே இயேசு மத்தியஸ்தர் மரணத்தை அடைந்து உலகத்தின் பாவத்திற்காக தம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தாரு. ஆகவே இயேசு பிறப்பு, தண்ணீர் மற்றும் அப்பத்தை நித்திய ஜீவனுக்கு உருவகமாக பயன்படுத்தினார். ஆமென்.